இந்த தமிழ்நாட்டை அழிச்சிடும். ஒன்றிலிருந்து தொடங்கல புரட்சியை, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குறோம். நான் சீர்திருத்தவாதி அல்ல, கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தவன் அல்ல. அந்த கட்டடத்தை இடித்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்தால் எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. எதிலையுமே கலப்படத்தை விரும்புறது இல்லை. ஒரு சாதி விட்டு இன்னொரு சாதி பொண்ணு கொடுத்துக்கிறதுல எடுத்துக்கிறது இல்லை. ஒரு மதம் விட்டு இன்னொரு மதம் பொண்ணு கொடுத்துக்கல எடுத்துக்கிறது இல்லை. வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகுறான். கலப்படத்தை விரும்பல. இந்தியா விடுதலை பெற்ற நாடு என்று நீங்கள் நினைத்தால் அதை நான் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்தியாவை இன்னும் வெள்ளைக்காரன் தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்போது நாட்டில், இப்போது நாக்கில் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறான். இன்றைக்கு தமிழ் அறிவியல் அடையாளமாக இருக்கிற பெருமகன் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கூட, ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கூட, தமிழ் இனத்தின் மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான். என்னுடைய தொடக்க கல்வி கூட அந்த பெருந்தலைவர் தொடங்கி வைத்த பள்ளியில் தான் படித்து வந்து, அந்த தலைவன் பல்லாயிரக்கணக்கில் பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மை படிக்க வைத்தார். இன்றைய ஆட்சியாளர்கள் பல்லாயிரக்கணக்கில் மதுக்கடைகளை திறந்து நம்மளை குடிக்க வைத்தார்கள். எந்த விரலால எந்த கையால ஓட்டு போட்டு இவர்களுக்கு அதிகாரம் பதவி எல்லாவற்றையும் கொடுத்தோமோ அதே கையை ஏந்தி நிக்க வைத்ததுதான் இந்த இரண்டு பெரும் ஆட்சியாளர்களின் சாதனை. அவர்களுக்கெல்லாம் புற்றுநோய் வந்தது அமெரிக்க தேசத்தில் மருத்துவம். நமக்கு வந்தால் நேரா பாடையில் படுத்து சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு அக்கறையோடு இந்த மரங்களை நட்டு வளர்த்துருக்காங்க ஒன்னு சொல்லுங்க பாப்போம். அம்மையார் ஜெயலலிதா அவர் பிறந்த நாளைக்கு மரம் நட வந்தார் தெரியுமில்ல. மண்ணை கரண்டிட்ட கிளவுஸ் போட்டுக்கிட்டு, மண்ணை கிளவுஸ் போட்டுக்கிட்டு, கையில ஒரு உரையை போட்டுக்கிட்டு கரண்டிக்கிட்டு அள்ளி போட்டாங்க. என் மண்ணை கூட தொட அஞ்சுகிற உனக்கு, வெக்கப்படுகிற உனக்கு மண்ணை ஆளுகிற உரிமை எதுக்கு? பெத்ததாய கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு, பெத்ததாய முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு எங்கிருந்தோ வந்தவங்களெல்லாம் அம்மா அம்மா அம்மா, கால கொடுமை. அம்மா ஆடு, அம்மா மாடு, அம்மா உப்பு, அம்மா அரிசி, அம்மா உணவகம், அம்மா அழைப்பு மையம். இது நான் என்ன கேட்கிறேன்? அம்மா டாஸ்மார்க்கு, அம்மா பீரு, அம்மா ரம்மு, அம்மா ஜின்னு. இந்த தமிழ்நாடுன்னு எதுக்கு பேரு? அதை எடுத்துட்டு அம்மா நாடு. ஒரு 5 வருஷம் இருக்கட்டும். அப்புறம் இவர் ஐயா வந்தாரு. அவர் அந்த ஐயா வந்தவொடனே அதை எடுத்துட்டு ஐயா நாடு. ஐயா வருவாரு, கலைஞர் காப்பீட்டு திட்டம். அம்மா வருவாங்க, அம்மா காப்பீட்டு திட்டம். நாங்க வர்றோம், 2 பேரை அழைச்சிட்டு இந்த 2 பேர்ட்ட இருந்து நாட்டை காப்பாற்றுறது நம்ம காப்பீட்டு திட்டம். என்னால் வாங்கிக் கொள்ள முடிகிற எல்லாத்தையும் இலவசம் இலவசம், சாதனை சாதனை என்று சொல்லுகிற இந்த அரசு. ஆனால் என்னால் முடியாதது இந்த கல்வி, மருத்துவம். என்னால் முடியாததை தராமல் என்னால் முடிந்ததை தந்து தந்து என்னை ஏமாற்றி 50 ஆண்டுகளாக சாதனை சாதனை சாதனை. தெண்ட கர்மாந்தத்துக்கு ஜெயலலிதா காசு இல்லாம இருக்கிற மாதிரி எல்லா முதலாளியும் கொண்டு கொடுத்துட்டான். அது 350 கோடிக்கு மேல சேர்ந்துருச்சு. ₹1 இன்னும் ஒருத்தனுக்கு வந்து சேரல. எவன் கேட்கறது அந்த அம்மாட்ட போய்? யார் கேட்கறது? எங்கம்மா அந்த காசெல்லாம்? ஒரு நாள் கேட்கிற காலம் வரும், எங்கம்மா அந்த காசு? வக்கத்த நிலையில் என் இன மக்களை வைத்த சாதனை யாருடைய ஆட்சிகள்? ஐயா கருணாநிதி, அம்மா ஜெயலலிதா ஆட்சி. 68வது பிறந்த நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க 68 ஜோடிக்கு மாப்பிள பொண்ணு நெத்தியில ஜெயலலிதா படத்தை ஒட்டிட்டான் ஸ்டிக்கர். நம்ம மூஞ்சில ஒட்டுறதுக்கு முன்னாடி முடிச்சுக்கிறங்க. திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம். முடியட்டும் 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 நாங்களும் சொன்னோம். இதத்தாயா 50 ஆண்டுகளா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஸ்வச்ச பாரத் வர வந்து கண்ணாடியில் இப்படி பார்த்துக்க வேண்டியது. எல்லாம் 5-6 கருவியை வச்சிருவாங்க, இந்த மாதிரி கேமரா வச்சு. ஓகே ஓகே அப்படி கூட்டிட வேண்டியது, போயிட வேண்டியது. கிளீன் இந்தியா. ஏன்னா இந்திய நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி குஜராத்தை விட்டுட்டு வேற ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் ஆயிக்கோட்ட சொல்லு, நான் கட்சியை கலைச்சிடறேன். உம்மன் சாண்டி ஐயா மதிப்பிற்குரிய பெருமகன் மலையாளத்தை ஆள்றாரு, கேரளா வாழ்றாரு. அங்கே சீதாராம் ஐயா இந்த கர்நாடகாவை ஆள்றாரு. ரெண்டும் ஒரே கட்சி, ஒரே தலைவி, ஒரே கொடி. ஐயா உம்மன் சாண்டிய கர்நாடகாவை, ஐயா சீதாராம் ஐயா கேரளாவை ஆள சொல்லு, நான் கட்சியை கலைச்சிட்டு போறேன், மறுபடியும் படம் எடுக்க போயிடுறேன். கன்னடன் என்ற உடனே தமிழனுக்கு வரணும், தெலுங்கன் என்ற உடனே தமிழனுக்கு வரணும், தமிழன் என்ற உடனே தெலுங்கருக்கு வரணும், தமிழன் என்ற உடனே கன்னடருக்கு வரணும், மலையாளி என்ற உடனே தமிழருக்கு வரணும், தமிழன் என்ற உடனே மலையாளிக்கு வரணும். வந்தால் தான் இந்தியா ஒன்னா இருக்கும். என்னை கேட்கிறான், இவனுக்கு போட்டி யாரு? எனக்கு எவனுமே போட்டி கிடையாது. கருணாநிதி ஜெயலலிதாலாம் போட்டி, எனக்கும் என் பெருந்தலைவர் காமராஜருக்கும் தான் போட்டி, தாத்தனுக்கும் பேரனுக்கும் தான் போட்டி. தமிழனுக்கு மொழி பற்று இனப்பற்று கிடையாது, சாதி பற்று மதப்பற்று தான். விஜயகாந்த கூட தமிழர் நினைச்சிட்டு தான் கருப்பா இருக்காரு. நம்மால்னு எருமை கூட தான்டா கருப்பா இருக்கு. நான் என் நாட்டை ஆளணும்னு கேட்கறது என் உரிமை. விஜயகாந்த் என் நாட்டை ஆளணும்னு நினைக்கிறது கொடுமை.
அவர் ஆண்டா என் இன மக்கள் அடிமை. நான் அடிமையா நிக்க தயாரா இல்ல. யாரு வா வாழு, நான் தான் ஆளுவேன்.